ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லோரும் உட்கார்ந்து கொள்ளலாம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் மேல் நினைவாய் இருக்கிற கர்த்தர் அவர். ஆமென். இந்த வேலையில கூட ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராக நம்ம இதயங்களை திருப்பலாம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 20 சங்கீதம் 107:20. இதனால் செய்தியுடைய தலைப்பு வாண்டர் டு வண்டர். அலைச்சல் அல்ல, அதிசயம். நம் வாழ்வில் அலைச்சல்களுக்கு மேல அலைச்சல்கள், வருத்தத்தின் மேல வருத்தம், பிரயாசத்துக்கு மேல பிரயாசம், வனாந்திரத்திற்கு மேல வனாந்திரம், இதான் நம் வாழ்வில் கடந்து வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்திக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்திக்கிறது. சங்கீதம் 107 சங்கீதம் 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். அது ஆங்கிலத்திலோ தமிழ்லையோ மனப்பாடம் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20. பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் ரொம்ப வேகமாக மனப்பாடம் பண்ணுறவங்க தான் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இந்த ஸ்க்ரீன்லேருந்து வசனத்தை எடுத்துருங்க பார்க்கலாம். எல்லாரும் என்ன பாருங்க. ஸ்க்ரீன்லேருந்து வசனத்தை எடுத்து எல்லாரும் என்ன பாருங்க. ரெடியா? ஓகே, கமான். யார் இந்த வசனத்தை சொல்றது? இல்லை எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா? எல்லாரும் கேட்டலாம்ல? அப்படி பிக் பண்ணலாமா? என் கண்கள்லாம் பின்னாடி இருக்கலாம் நோக்கி இருக்குது. இனிமேல் நான் பிரசங்கத்தை பின்னாடி வச்சிடலாமான்னு யோசித்துருக்கேன். ஆமாம், பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி இருக்க எல்லாரும் வசனத்தை கவனிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். எல்லாரும் ரெடியா? சொல்லலாமா? யார் சொல்றது? இந்த சைடில் யார் சொல்றது? தனசேகர் பிரதர் சொல்லுங்க. சகோதரர் எழுந்துருங்க. பிரதர் பார்த்து படிக்க சொல்ல போது மனப்பாடம் பண்ண சொன்னேன். பிரதர் கேட்கல. மனைவி கேட்கிற மாதிரி சொல்ல, எனக்கு கேட்கிற மாதிரி சொல்லும். சரி, படிச்சிருங்க பிரதர். இன்னொரு படிச்சிருங்க. ஓகே ஓகே. இந்த சைடில் யார் சொல்றது? பிரைஸ்லாம் கைகளை தட்டுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்களோ ஆஃப்லைன்ல இருக்கீங்களோ எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்க. இந்த சைடில் யார் சொல்றது? பாஸ்டர் அம்மாக்கு கடைசி சான்ஸ் தான் கொடுக்கப்படுகிறது. ஓகே, சொல்லுங்கம்மா. கணவர் விட்டதை நீங்க பிடிங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம்மாமா மறுபடியும் எப்படி சொல்லுமா? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கைகள் தட்டுவோம். பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுமா. திவ்யா எழுந்துருமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தப்பன்ட்டீங்க. இன்னொரு படிச்சிருங்க. ஓகே அம்மா, பார்த்து படிக்கிறதுலம்மா, பார்க்காம சொல்லணுமா? உட்கார. இன்னொரு படிச்சிருமா. இங்க யார் சொல்லுது? சொல்லுங்க சிஸ்டர். எல்லாம் ஒரு பிக் கிளாப் கொடுத்துடலாமா? சரியா சொன்ன 3 பேர் வாங்க. சீக்கிரம் வாங்க. 1ஆம் தேதி ஒரு கிஃப்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். சீக்கிரம் வாங்க. வசனம் சொன்ன 3 பேர் வாங்க. சீக்கிரம் இப்படி வாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகோதரிகளே பரிசு வாங்குறாங்க, சகோதரர் வாங்கல. அதனால கேட்டேன், பதில் சொல்லல. சீக்கிரம் வாங்க. வாங்கம்மா வாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாமா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம், இந்த வார்த்தை, ஒருவேளை இந்த வசன அட்டை ஒருவேளை உங்களிடத்துல ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குமானால் வேற ஒருவருக்கு விதையுங்க, வேற ஒரு வாழ்வில விதைங்க. கர்த்தர் உங்க வாழ்வில் வல்லமையான கிரியைகளை செய்வாராக.
சரியா சொன்னவங்க தப்பா சொன்னவங்க எல்லாரும் இணைந்து எல்லாம் சொல்லலாமா? அவர் எல்லாம் சொல்லலாமா? பைபிளை பார்க்க கூடாது, இப்போ எல்லாம் சொல்லுங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் என்ன செய்கிறார்? வசனத்தை அனுப்புகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்ம வாழ்வில் இருக்கிற வனாந்தரத்தை நம்ம வாழ்வில் நெருக்கம், வியாதி, பலவீன, சுகவீன, பலவிதமான காரியம் சொல்லி கொண்டிருக்கலாம். அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யல, வார்த்தை அனுப்புகிறார். ஆமே. கர்த்தர் அனுப்புவது வார்த்தை. இல்ல சொல்லுங்க, கர்த்தர் அனுப்புவது வார்த்தை. சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க பல. கர்த்தர் தமது வசனத்தை, வார்த்தையை அனுப்பி, அவர் வார்த்தை அனுப்பி என்ன நடக்குது? என்ன வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தை வரும்போது என்ன ஆகுது? வார்த்தை வரும்போது என்ன நடக்குது? அவர் வார்த்தை அனுப்பும் போது குணமாக்குகிறாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, சுகமாக்கி, அவர்களை விடுதலையாக்கி, அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழிவுனான்ற வார்த்தை இடத்துல பார்த்தீங்கன்னா டெத் சொல்லப்பட்டிருக்குது. அழிவுனா கிரேவியார்ட் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் வசனத்தை அனுப்பும் போது, அவர் வார்த்தை வரும்போது நம் வாழ்வில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், நம் வாழ்வில் இருக்கிற வறுமைகள், வனாந்திரம் எல்லாம் மாறுது. ஆமா. இன்றைக்கு நமக்கு தேவை அவர் வார்த்தை, அவர் வசனம். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, சகோதரி, நீ எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்க தெரியல, எந்த சூழ்நிலை வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க தெரியல. ஆனா உங்களுக்கு ஒன்று தேவை. என்ன தெரியுமா? ஆண்டோட வார்த்தை தான் தேவை. நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க, இல்ல பாஸ்டர் எனக்கு அற்புதம் வேணும், எனக்கு இவ்வளவு பணம் தேவை, எனக்கு வீடு தேவை, எனக்கு பிசினஸ் தேவை, எனக்கு வேலை தேவை, எனக்கு எதிர்காலம் தேவை, எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருவேளை உங்களுடைய கணிப்பு இப்படியா இருக்கலாம், உங்களுடைய யோசனை இப்படியா இருக்கலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் என்னவா இருக்கலாம், உங்க லிஸ்ட் பெருசா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புவது, கொடுப்பது வார்த்தை. அல்லேலூயா. அவர் தமது வார்த்தையை, வசனத்தை அனுப்பி. ஆமே. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுப்பது வார்த்தை. என்ன பாஸ்டர், வார்த்தை மட்டும் தான் கர்த்தர் கொடுப்பாரா? ஆமா. அந்த வார்த்தை வந்துட்டாலே அற்புதம் நடந்துச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்குள்ள சுகம் இருக்குது, அவர் வார்த்தைக்குள்ள அற்புதம் இருக்குது, அவர் வார்த்தையில் அதிசயம் இருக்குது, அவர் வார்த்தையில் நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஒரு ஆமென். அல்லேலூயா. நம்ம கண்களை பார்க்கல, நம்முடைய கண்களை பார்க்கல, நம்ம இதயம் அதுல வாஞ்சையா இல்ல. வருஷம் தொடங்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கலாம், இந்த வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். அந்த வார்த்தை மேல உங்க இதயத்தை செலுத்தல. இந்த வருஷத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமே. வார்த்தைக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைக்குள்ள எல்லாமே இருக்குது. எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்குது, நன்மை இருக்குது, கிருபை இருக்குது, உயர்வு இருக்குது, மேன்மை இருக்குது. இந்த வாழ்க்கை தேவை எல்லாவற்றையும் வார்த்தைக்குள்ள அவர் அடக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைக்குள்ளதான் எல்லா வல்லமை இருக்குது. ஆமே. அவர் வார்த்தையை அனுப்பி, ஆமே, அந்த கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பணும். அல்லேலூயா. வேதத்துல வாசித்து பார்த்தா அவர் யாரெல்லாம் அந்த வார்த்தையை அனுப்பினாரோ அவர்கள் வாழ்வெல்லாம் மாற்றம் உண்டாயிற்று. வேதத்துல வாசித்து பார்த்தா ஆபிரகாமை குறித்து வாசிக்க பார்த்தா கர்த்தர் வார்த்தை ஆபிரகாமை சந்தித்தது, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் உண்டாயிற்று. ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜெனிசிஸ் 15:1. ஆதியாகமம் 15:1 திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இல்ல வசனத்தை மைக்ல வாசிக்கப்படி அன்போடு கேட்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று. அவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நீ வாழ்கிற தேசம் அது வனாந்திர தேசம், அது புறஜாதிகளை தேசத்தை உனக்கு வாக்களித்தேன், நீ பயப்படாத ஆபிரகாமே. அந்த வார்த்தை வந்தது. அது மாத்திரம் இல்ல, 18ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளும் வாசிக்கும் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை 3 தூதர்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு வருகிறார்கள். அவர்கள் ஆபிரகாம் வீட்டில் விருது சாப்பிட்றாங்க. அவர் போகும்போது கர்த்தர் சொல்றாரு,
கர்த்தரால் ஆகாத காரியங்கள் 13-14 வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். வாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாம் என்ன கொடுத்தாரு? வார்த்தை கொடுத்தாரு. இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுப்பது வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும், அந்த வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும், அந்த வார்த்தையிலேயே தரித்திருக்க வேண்டும். பல நேரங்களில் நமக்குள்ள நடக்குமா நடக்காதா பல சந்தேகங்கள், கவலைகள், ஏக்கம், பயம், அதைரியம் எல்லாம் வரும். ஆனா வேதம் சொல்கிறது ஆபிரகாம் அந்த வார்த்தையை விசுவாசித்தான். ஆபிரகாம் அந்த வார்த்தையை நம்பினான். கர்த்தர் சொல்லிட்டு போயிட்ட உற்பவ காலம் அப்படின்னா இல்லாத ஆபிரகாம் இப்ப எந்த சூழ்நிலை இருக்குன்னு தெரியல. உன் மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சு. நம்ம வயசை கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். சரீரத்துடைய பலவீனங்களை பார்க்கிறோம், வயசு ஆயிடுச்சுன்னு பார்க்கிறோம், எல்லா சூழ்நிலைகள் முடிஞ்சு போயிடுச்சுன்னு பார்க்கிறோம். வார்த்தை கொடுத்தார் உண்மைதான், ஆனா நடக்கல 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 என்றதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் ஒரு உற்பவ காலத்திட்டம், இப்போதுல கவுண்ட் பண்ணிக்கோ, உற்பவ காலத்திட்டம், அப்பாயிண்டட் டைம், கைரோஸ் டைம், ஒரு உற்பவ காலத்திட்டத்துல திரும்ப வருவேன். அப்போது மனைவியாகிய சாரால் ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பா. வார்த்தையை கர்த்தர் அனுப்பினார். கர்த்தர் கொடுத்துட்டு போனது என்ன தெரியுமா? வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ளதான் பிள்ளை இருக்குது, வார்த்தைக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்குது. ஆமா, உன்னுடைய எல்லா ஆசீர்வாதம் சொல்ல, என்னுடைய எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் வசனத்தை யார் இடத்துல அனுப்புகிறாரோ அந்த வார்த்தை அவர் வாழ்வில் அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்து முடிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன? கடந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன? இந்த வருஷ தொடக்கத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன? உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன? உங்க வேலைக்கு, தொழிலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன? யாராவது பல நேரங்களில் எங்க இடத்துல கேட்கும் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த பெண்ணை தான் திருமணம் பண்ண போறேன், இந்த பையனை திருமணம் பண்ண போறேன், ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன் பாஸ்டர். கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன? கர்த்தர் வார்த்தை இருக்கா? ஜெபம் பண்ண பாஸ்டர், சமாதானம் இருக்கு, வார்த்தை இருக்கா? வேலை, பிசினஸ், அங்க தொழிலுக்கு போறேன், எங்க தொழிலுக்கு போறேன், வார்த்தை இருக்கா? ஒரு கருத்தை தொடங்கும் போது, ஒரு பிக் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் வார்த்தையோடு தொடங்குறாயா என்பது முக்கியம். கர்த்தரோட வார்த்தை இல்லாம தொடங்குவாயானால் ஃபெயிலியர். கர்த்தரோட வார்த்தையோட நீ ஆரம்பிப்பாயானால் உன் வாழ்வில் சக்சஸ். ஒரு ஆரம்பத்தில் நெருக்கங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனா ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், ஆண்டவர் வார்த்தையோடு தொடங்கி இருப்பாயானால் உன் வாழ்வை அவரே அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? வார்த்தை கொடுத்தவர் அந்த வார்த்தையை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமிட்ட கர்த்தர் சொல்றாரு, உற்பவ காலத்துல வருவேன், பிள்ளை அணைத்து கொண்டு இருப்பாய். அது ஆபிரகாம் சாராளுக்கு தெரிஞ்சு, வேலைக்காரங்களாம் கூடாரத்தில் பார்த்துருப்பாங்க. ஆபிரகாம் 25 வருஷமா காத்துட்டு இருக்கார். ஒருவேளை கடந்த நாட்கள் நடக்கலாம் இருக்கலாம், கடந்த வருஷத்து நடக்காத இருக்கலாம், இந்த வருஷத்து நடக்காத இருக்கலாம், ஒருவேளை இது கடந்த மாதங்கள் வரை நடக்காத இருக்கலாம். கடந்த மாதம், கடந்த வருஷம், கடந்த காலங்களில் நடக்கலைன்னா இனிமேல் நடக்க போக நடக்காதுன்ற அர்த்தம் இல்லை. அவர் வார்த்தையினை சந்திக்கும் போது அந்த வார்த்தை வாழ்வில் அற்புதங்களை கொண்டு வரும். ஆமே, வார்த்தை குழந்தையாய் மாறுகிறது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை தான் குழந்தையா மாறிச்சு. வார்த்தை தான் ஆபிரகாம் வாழ்வில் ஆசீர்வாதம் மாறிச்சு. அந்த வார்த்தை தான் கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமும் சந்ததி நட்சத்திரம் போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். கர்த்தர் வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமா, ரோமர் 4 வாசிக்கிறோம், தேவன் அதை நீதியாக எண்ணினார். இன்றைக்கு உங்களுக்கு தேவை வார்த்தை. அவர் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஆமா, இப்போ அந்த ஆராதனை முடிவில் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிற கர்த்தர் வார்த்தை. ஆண்டவரே, எனக்கு நான் இந்த சூழ்நிலை வந்திருக்கிறேன், எனக்கு நீர் வார்த்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் வார்த்தை கேட்டு பெற்றுக்கொள் மகளே, மகனை பெற்றுக்கொள். அந்த வார்த்தையோடு இன்றைக்கு புறப்பட்டு போ. நீ ஒருவேளை ஆராதனைக்கு வந்து நீ வார்த்தை இல்லாம வெறுமையை புறப்பட்டு போவாயானால் வெறுமை, நீ வந்தபடியே போறன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் வார்த்தையோடு புறப்பட்டு போவாயானால் வாழ்வில் ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்கு எபிரேய பதம் அவர் அனுப்பி முதலாவது அவர் தமது வசனத்தை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி, அந்த அனுப்பி எல்லாம் சொல்லுங்க, அனுப்பி
அந்த வார்த்தை என்ன ரொம்ப கவர்ந்தது. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி அவளை குணமாக்குறார். வசனத்தை அனுப்பி, சொல்லுங்க அனுப்பி. இப்போ ஒரு லெட்டரை நான் உங்களுக்கு அனுப்புறேன், நான் சொல்றது புரியுதா? லெட்டரை உங்களுக்கு அனுப்புறேன், ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புறேன், வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புறேன். என்ன சொல்லுவீங்க? யார் செய்தி அனுப்பி இருக்கிறது? பாஸ்டர் செய்தி அனுப்பி இருக்கிறார். கரெக்டா? நான் உங்களுக்கு வார்த்தையை அனுப்புறேன், கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்புறாரா. அது பொதுவா சபைக்குன்றது சபை எல்லாரையும் குறிக்குது. கர்த்தர் சபைக்காக எல்லாருக்காக அனுப்புகிறார். ஹோல் சர்ச் ஆஃப் காட், முழு சரீரமான சபைக்கு கர்த்தர் அனுப்புகிறார். காமன் வேர்ட். ஆனா அதுல இன்னொரு முக்கியமான காரியம் தெரியுமா? இண்டிவிஜுவல். எல்லாம் சொல்லுங்க, இண்டிவிஜுவல். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் வார்த்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமே ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரோட கர்த்தர் வார்த்தை கொடுக்க விரும்புகிறார். உனக்கு கர்த்தர் வார்த்தை கொடுக்க விரும்புகிறார். அந்த வார்த்தை உன்னை சந்திக்கும் போது உன் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதிகள், பலவீன, சுகவீன எல்லாம் மாறும், மறையும். ஒரு ஆமே. அவர் வசனத்தை அனுப்பிதான் குணமாக்கினாராம். வசனம் தான் குணமாக்கும். எல்லாம் சொல்லுங்க, வசனம் தான் குணமாக்கும். மெடிக்கல் சயின்ஸ்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவீங்க? மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது? மெடிசின், ட்ரீட்மெண்ட், ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கணும், இதுதான் குணமாக்குது. ஆமாவா? பைபிள் சயின்ஸ் என்ன சொல்லுது? பைபிள் சயின்ஸ் என்ன சொல்லுது? இந்த உலகத்துக்கும் பைபிள் சயின்ஸுக்கும் கான்ட்ராக்ட் நிறைய இருக்குது. முரண்பாடான காரியம் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார்கள். ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுது? இதை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அனுப்பி என்ற வார்த்தை ஷலாக். எல்லாம் சொல்லுங்க, ஷலாக். எல்லாம் சொல்லுங்க, என்னது? ஷலாக். அந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்புறாரா, அந்த வார்த்தை ஷலாக். அப்படின்னா என்ன அர்த்தமா? அந்த வார்த்தை நமக்குள்ள பெனட்ரேட் ஆகுதான். அந்த வார்த்தை அனுப்பும், அந்த வார்த்தையை உள்ளத்துல, அவர் அனுப்பின வார்த்தை உள்ளத்துல தைத்தது. அந்த வார்த்தையை மனசை தொட்டுச்சு. அவன் அந்த வார்த்தையை இதயத்தை தொட்டு விட்டது. அந்த வார்த்தையை உள்ளத்துல ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுது. அந்த வார்த்தையை உள்ளத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஷலாக், தபார். தபார் எல்லாம் சொல்லுங்க, தபார். தபார்னா வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, தபார் என்னது? எபிரேயத்துல வார்த்தை. இப்ப எபிரேயத்தை சொல்லிட்டு இருக்கேன். தபார்னா வார்த்தை. ஷலாக், தபார். அவர் வார்த்தையை அனுப்புகிறாராம். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை எபிரேயத்துல பாஸ்டர் வாசிக்கும்படி கேட்கிறேன். அந்த வசனத்தை சங்கீதம் 107:20 எபிரேயத்துல வாசிக்கும் போது மைக் கொடுங்க. ரொம்ப அருமையா சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி, அவர் வசனத்தை அனுப்புகிறார், அவர் தமது வார்த்தையை அனுப்புகிறார். 147 சங்கம் திருப்பிக் கொள்ளலாம். 147:18 எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஆயத்த மன்றத்துக்குள்ள இந்த வசனத்தை வாசிக்கலாம். 147:18 வாசிக்கும்படி கேட்கிறேன். அவர் தமது வார்த்தையை அனுப்பி, வசந்த பாடுங்க. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமதை காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். எதை உருகும்படி செய்கிறாராம்? வார்த்தையை அனுப்பி. முன்னாடி வசனத்தை வாசிக்கலாம். அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். ஆமா. அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அப்ப எதை கர்த்தர் உருக பண்ணுகிறார்? எதை உருக பண்ணுகிறார்? கல் மழையை அவர் உருக பண்ணுகிறாராம். ஆமா. கல் மழையை உருக பண்றவர் கல் மனசு உருக பண்ண மாட்டாரா? பாஸ்டர், எங்க வீட்டுக்காரர் மாறவே மாட்டாரு, எங்க பையன் மாறவே மாட்டான், என் மனைவி மாறவே மாட்டாங்க, எங்க வேலை செலுக்கிறவங்க மாறவே மாட்டாங்க. யார் சொன்னது? கல்லையும் கரையை பண்ண அவரால் முடியும். அவர் வார்த்தை. சொல்லுங்க, அவர் வார்த்தை. அவர் வார்த்தை. சொல்லுங்க, அவர் வார்த்தை உருக பண்ணுகிறார். அவர் வார்த்தையை அனுப்புகிறார், அது உருக பண்ணுகிறது. அடுத்த வசனம், அவர் தமது வார்த்தையை அனுப்பி கல் மழையை உருக பண்ணுகிறார், காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உருக பண்ணுகிற கர்த்தர். ஆமென். எபிரேயத்துல 107 சங்கீதம் 20 வசனத்தை எபிரேயத்துல வாசிக்கலாம். Isla Deborah Eir Paem Vi Malet Misehitotam. அவர் வசனம் வரும்போது, அவர் வார்த்தையை அனுப்பும் போது நம் வாழ்வில் இருக்கிற வனாந்திரம், நம் வாழ்க்கையில வியாதி, நம் வாழ்க்கையில பலவீனம், நம் வாழ்க்கையில சுகவீனம்,
வாழ்வில் இருக்கிற ஏழாமை, மரண கட்டுகள். கவனிங்க, மரணத்துக்கு தப்புவிக்கிறார், அழிவுக்கு தப்பிக்கிறான்ற வார்த்தை பாதாளத்துக்கு, ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டுக்கு, அழிவு எல்லாம் சொல்லுங்க, அழிவு. அந்த அழிவுன்ற வார்த்தைக்கு பலவிதம் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அழிவிலிருந்து, பிசாசு வச்சிருக்க சதி திட்டத்திலிருந்து, உன்னை கவிழுக்க நினைக்கிற எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் உன்னை என்னையும் கர்த்தர் தப்புவிக்கிறார். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் தப்பு வைக்குது, வசனம் வாழ வைக்குது, வசனம் ஜீவன் கொடுக்குது. ஆமென். மகளே மகனே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வார்த்தையை, வசனத்தை பற்றுக்கொள், வசனத்தை பிடிச்சுக்கொள். அந்த வசனம் உன்னை வாழ வைக்கும். ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வசனத்தை கொடுத்தார், வார்த்தை கொடுத்தார். கவனி, லிசன் டு மீ. ஆபிரகாமுடைய மரண வயசு எவ்வளவு? ஆபிரகாம் எப்போது மரித்தார்? கேட்கல, 100 சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமுடைய ஆயுசு நாட்கள் 175. லிசன் டு மீ. கர்த்தர் ஆபிரகாம் வாக்கு கொடுக்கும் போது 75, அவன் மரிக்கும் போது 175. அப்போ ஆபிரகாம் வார்த்தையை பெற்ற பிறகு ஆபிரகாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? 100 வருஷம். அடுத்தது, ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு தத்தம் நிறைவேறிற்று. எத்தனை வயசுல? கர்த்தர் பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னார். எத்தனை வயசுல நிறைவேறிற்று? 100 வயசு. 100 வயசு பிறகு ஆபிரகாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? ஆமே ஆமே. அப்படி என்ன அர்த்தமா? கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறத காணும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. 75 வருஷம் ஆபிரகாம் உயிரோடு இருந்தார். தாம் பிள்ளை 75 வயசு ஆகிறத பார்க்கிறவர்ல ஆபிரகாம் உயிரோடு இருந்தார். ஒரு ஆமே. அல்லேலூயா. வாய்ஸ் நாட்களை பெருக பண்ணது கர்த்தருடைய வார்த்தை. ஆமே. நீ கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிச்சு கொண்டிருப்பாய். என்னால் கர்த்தருடைய வசனம் உன்னுடைய ஆகாரமாய், கர்த்தருடைய வசனம் உன் ஆவியோடு கலந்து இருக்குமானால் நடக்கிறது தெரியுமா? உனக்கு ஆயுசு காலம் அதிகமா இருக்கும். உனக்கு ஜீவனோடு இருப்பாய். உனக்குள்ள சுகம் இருக்கும். வசனம் சுகத்தை கொடுக்கும். வசனம் அற்புதங்களை செய்யும். வசனம் வாழ வைக்கும். வசனம் வியாதி பிடியிலிருந்து உன்னை விடுதலையாக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளை கொடுக்கறது மட்டுமே இல்லை. அப்பா 100 வயசு ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளை பிறந்துச்சு, இப்போ நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் ஆபிரகாம் அவர்கள் நினைச்சிருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, அவர் வார்த்தை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை ஆபிரகாம் மகிழ பண்ணிட்டு 75 வருஷம் அவன் உயிரோடு இருந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தர் ஈசாக்கு காணும்படி செய்தார். ஆமா. ஈசாக்கு எந்த வயசுல திருமணம் ஆச்சு? ஈசாக்குக்கு 40 வயசுல திருமணம் ஆயிற்று. அப்போது ஆபிரகாம் வயசு என்னங்க பாஸ்டர்? 140 வயசு. அப்ப ஆபிரகாம் வயசு 140. அப்போ ஆபிரகாம் தாம் பிள்ளையை பார்த்தது மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். ஆமா. ஈசாக்கு எந்த வயசுல பிள்ளை பிறந்துச்சு? ஈசாக்குக்கு பிள்ளை பிறக்கும்போது என்ன வயசு? அப்ப ஆபிரகாம் உயிரோடு இருந்தாரா? அப்போ ஆபிரகாம் வயசு என்ன? 160 வயசு. அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு யாரை பெற்றெடுத்தார்? ஏசா யாக்கோபு. அப்போ ஆபிரகாம கண்கள் ஏசாவை யாக்கோபையும் கண்டது. அவன் பிள்ளைய பார்த்தது மட்டும் அவன் நினைச்சான் நடக்கும்போது நடக்கட்டும். அதுக்கு முன்னாடி வசனங்களை வாசிக்க பார்த்தனா எலியேசர் சொல்லுவான். எலியேசர் ஆபிரகாம் ஜெபம், ஆண்டவரே எலியேசருடைய பிள்ளைங்க தான் எங்க வீட்டுக்கு அடுத்த சுதந்திரவாளியா அப்படின்னு ஆபிரகாம் சொல்லி கொண்டிருப்பார். கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, இவன் சுதந்திரவாளி அல்ல. 15 நாள்ல வாசிக்கலாமே. ஆதியாகமம் 15 நாள்ல வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. கர்த்தர் சொல்றாரு, இவன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவன் தான் சுதந்திரவாளி. கர்த்தர் பாருங்க, நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் கர்த்தர் பிள்ளையை காணும்படி செய்தது மட்டுமல்ல, பேர பிள்ளைகள் எடுத்து ஆபிரகாம் மடியில வச்சிருப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு ஏசா, இன்னொரு பிள்ளைக்கு யாக்கோபு. 2 பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க. எத்தனை வருஷம் ஆபிரகாம் பேர பிள்ளைகளோட விளையாடி இருப்பாரு. அந்த பேர பிள்ளைங்க தாத்தா மேல ஏறி இறங்கி இருப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். 15 வருஷம். ஆமே ஆமே.
ஆபிரகாம் தாத்தா 15 வருஷம் ஒரு பிள்ளை ஆபிரகாம் பக்கத்துல ஏசா ஒரு பக்கம் படுத்திருப்பான், யாக்கோபு ஒரு பக்கம் படுத்திருப்பார். 15 வருஷம் மனசார ஆபிரகாம் ஆசீர்வதிச்சிருப்பார். ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிச்சிங்க, என் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவங்கள பலுகி பெருகட்டாம்ப்பா, உங்களுடைய கரை அவங்க மேல இருக்கட்டும் ஆண்டவரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அவர் சுதந்தரித்து கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கண்கள் திறக்கப்படுவதாக. வார்த்தை உன் வாழ்வில் ஆசீர்வாதம். அவர் வசனத்தை அனுப்பி, அந்த வசனத்தை அனுப்பும் போது வாழ்வில் குறைவு இருக்காது, நஷ்டம் இருக்காது, கஷ்டம் இருக்காது. ஒருவேளை இருக்கிற போல காணப்படலாம், ஆனா அந்த வசனம் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கும். அல்லேலூயா. வியாதிக்கு மெடிசன் கொடுத்தோம்னா அந்த வியாதி எப்படி மாற்றுகிறதோ அதே போல கர்த்தருடைய வசனம் எனக்குள்ள வரும்போது அந்த வசனம் எல்லா விசனத்தையும், கவலையும், வியாதி, பிரச்சனை, போராட்டம் எல்லாவற்றையும் மாற்றி எனக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். அல்லேலூயா. மெடிசன்ல சைடு எஃபெக்ட் இருக்கு, வசனத்தை சைடு எஃபெக்டே இல்லை, சைடில் பெனிஃபிட் தான் இருக்குது. சொல்லுங்க, எஃபெக்டே இல்லை, என்னதான் இருக்குது? பெனிஃபிட் தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வசனத்தை ஒரு 50 வசனத்தை 10 வசனத்தை உள்ள தள்ளுங்க. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கணும். ஆபிரகாம் விசுவாசித்தான். 3 காரியங்களை உங்களோட சொல்ல விரும்புகிறேன் இந்த வசனத்திலிருந்து. வாண்ட் டு வண்டர், அலைச்சல் அல்ல அற்புதம், அலைச்சல் அல்ல அதிசயத்தை நீங்கள் காண வேண்டுமானால் பாயிண்ட் நம்பர் 1, முதலாவது வசனத்தை வாசித்து, வசனம் எல்லாரும் வாசிக்கிறோம், எல்லாரும் படிக்கிறோம், எல்லாரும் வார்த்தைகளை வாசிக்கிறோம். ஆபிரகாம் அந்த வசனத்தை விசுவாசித்தான். எல்லார்கிட்ட கர்த்தர் வசனத்தை கொடுக்கிறார், வார்த்தை கொடுக்கிறாரு. ஆபிரகாம் அந்த வசனத்தை முதலாவது விசுவாசித்தான். அதனால கர்த்தர் அவனை விசுவாசிகளின் தகப்பனாய் மாற்றினார். நீங்கள் நானும் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க வேண்டுமானால், நம்முடைய வனாந்தரம் வயல்வெளியாய் மாற வேண்டுமானால், நம்முடைய நெருக்கங்கள் மாற வேண்டுமானால் முதலாவது வசனத்தை விசுவாசிக்கணும். எல்லாம் சொல்லுங்க போலாம், வசனத்தை விசுவாசிக்கணும். இரண்டாவது வசனத்தை பேசணும், வசனத்தை அறிக்கை செய்யணும். விசுவாசிக்கணும். அடுத்தது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். வசனத்தை விசுவாசிக்கணும், வசனத்தையே பேசணும். பல நேரங்களில் வசனத்தை விசுவாசித்து கொண்டே இருக்கிறோம், அதை பேசுறது இல்லை. ஒரு வேளை சொல்லிட்டேன் என்ன நடக்குமோ, யார் நினைப்பாங்களோ, யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், அந்த வசனத்தை நான் பேசுவேன். ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆபிரகாம் பேசினான். என்ன பேசினா தெரியுமா? ஆபிரகாம், கர்த்தர் வார்த்தை வந்தது நட்சத்திரம் போல இருக்கும். யூதர்களுடைய வழக்கப்படி அவர்கள் என்ன செய்வார்கள் கவனிங்க. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஈவினிங்கு அவங்களுடைய ஒரு நாள் தொடங்குவது மாலை 6 மணிக்கு. நம்முடைய கணக்கின் பிரகாரம் ஒரு நாள் நம்ம தொடங்குவது எப்போது? இரவு 12 மணிக்கு. ஆனால் யூதர்களுடைய கணக்குப்படி ஒரு நாள், புதிய நாள் தொடங்குறது மாலை 6 மணிக்கு தொடங்கும். அவங்க மூன் கேலண்டர் ஃபாலோ பண்றாங்க. என்ன கேலண்டர்? மூன் கேலண்டர். சந்திரனை மையமாக வைத்து அவங்க கேலண்டர் இருக்குது. நம்முடைய கேலண்டர்ல எதை மையமாக வைத்திருக்குது? சூரியனை மையமாக வைத்திருக்குது. அதுதான் வித்தியாசம், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம பயன்படுத்த கேலண்டர் கிரிகேரியன் கேலண்டர் என்று சொல்லப்படுகிறது. போகட்டும், அதுக்குள்ள போக விரும்பல, அது பெரிய ஒரு தியாலஜிக்கல் சப்ஜெக்டா இருக்கும், அது குறித்து பேச நேரம் ஆகும். கவனிக்கலாம். 6 மணிக்கு அவங்க நாள் தொடங்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? இரவு 6 மணிக்கு, மாலையில் 6 மணிக்கு அவங்க இரவு உணவுலாம் முடிச்சுட்டு 7 மணி இல்லை 7 அந்த நேரங்கள் என்ன பண்ணுவாங்க? கூடாரத்துக்கு வெளியே உட்கார்ந்துட்டு கொண்டு அவர்கள் ஆபிரகாம் அவங்களோடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆபிரகாம் கதையை சொல்லுவாராம். கர்த்தர் அவரோடு பேசின வார்த்தைகளை சொல்லுவாராம். அவர் கூடாரத்தில் முன்பாக உட்காரும் போது அவருடைய வேலைக்காரங்க, அவருடைய குடும்ப ஜனங்கள், எலியேசர், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து ஆபிரகாம் அவருடைய கூடாரத்துக்கு முன்பாக இருப்பார்களாம். அப்போ ஆபிரகாம் அவர்களை பார்த்து சொல்லுவாராம், அறிக்கை செய்வார். என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறா, நீங்கள்லாம் பிள்ளைகளோடு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் குடும்பமாக இருக்கிற ரொம்ப சந்தோஷம். எனக்கு கர்த்தர் பிள்ளை கொடுப்ப சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு என் சந்ததி எப்படி இருக்குமா? வானத்து நட்சத்திரம் ஜனங்க எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பாங்களாம், என் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். ஆமென். ஆபிரகாம் அறிக்கை செய்தார். கர்த்தர் வார்த்தையை அறிக்கை செய்தார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்குன்னு சொன்னார். அவர் வனாந்தரத்தில் இருந்தார். கடற்கரை மணலை போல இருக்கும். மண் எடுத்து ஆபிரகாம் காண்பிச்சார். அவங்களுக்கு முன்பாக மண்ணை போல சந்ததி திரளா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் அவர்களுக்கு சொன்னாராம். இன்றைக்கு உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கு குடும்பமா நீங்க பேச வேண்டியது என்ன தெரியுமா? பணத்தை குறித்த காரியங்களோ, துணி எடுக்கிற காரியங்களோ,
அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்ற குறித்த காரியங்களோ அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசணும். ஆபிரகாம் விசுவாசித்தான், வசனத்தை பேசினான், வசனத்தை அறிக்கை செய்தான். இப்படி நடக்கும், கர்த்தர் இப்படி செய்வார் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மோசே, கர்த்தர்கிட்ட வார்த்தை மோசையை சந்திச்சது. இன்னும் 2 நபர்களை காண்பிச்சு மோசையும் யோசேப்பை குறித்து சொல்லி விடுத்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் மோசே கிட்ட பேசுறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்க பார்த்தா கர்த்தர் வார்த்தையை கர்த்தர் மோசைக்கு அனுப்புகிறார். எரிகிற முச்செடி நடுவில் கர்த்தர் பேசுறார். கால்கள் இருக்கிற பாதரட்சைகள் கட்டி போட நீ இருக்கிற பரிசுத்த பூமி என்று சொல்லிவிட்டு, வா மோசே, உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். எப்படி அனுப்புறார் கர்த்தர்? எகிப்துக்கு அனுப்பும் போது அவர் வார்த்தையோடு அனுப்புகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை வாசிக்கும் போது, எக்ஸோடஸ் 3rd chapter verses 12 to 15. அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். கவனிங்க, கர்த்தர் சொல்ற, நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். உன்னை அனுப்பினேன். கர்த்தர் அனுப்புறாரு. கர்த்தர் யார் அனுப்புறாரு? மோசே அனுப்புகிறாரு. எதோடு அனுப்புறாரு? வார்த்தையோடு, வசனத்தோடு அனுப்புறாரு. மோசே, நான் உன்னை அனுப்புறேன். எப்படி அனுப்புறேன்? உன்னை வெறுமையை அனுப்பலை. எதோடு அனுப்புறேன்? என்னோட வார்த்தையோட வசனத்தோடு உன்னை எகிப்துக்கு அனுப்புறேன். மோசே ஏற்கனவே எகிப்தில் தான் இருந்தார் 40 வருஷம். இப்போ அவர் மீதியான் தேசத்துக்கு வந்து 40 வருஷம் ஆயிற்று. மோசே வரும்போது வெறுமையா வந்தாரு. ஆனா இப்ப போகும்போது எதோட போறாரு? வார்த்தையோடு போறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன என் வாழ்வில் ப்ளஸ்ஸா மைனஸா? பல நேரங்கள் நம்ம வாழ்வில் உங்களை பற்றி சொன்னால் என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க? நம்ம மைனஸை தான் நிறைய பார்ப்போம். ஆனால் மோசே கிட்ட நிறைய மைனஸ் இருந்துச்சு. ஆனால் கர்த்தரோட வார்த்தை என்ற ப்ளஸோட போகிறார். ஒரு ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எங்கே போகிறீங்க, எப்படி போகிறீங்க தெரியல, எங்கே போனாலும் எதை செஞ்சாலும் வார்த்தையோடு செய்யுங்க. எல்லாம் சொல்லுங்கள் வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள் வார்த்தை. மோசே வார்த்தையோடு எகிப்துக்கு போனான். நீங்க எங்க போனாலும் வார்த்தையோடு போங்க. காலையில வேலைக்கு போகும்போது எதோட போனோம்? ஆமா பாஸ்டர், ஆனால் வார்த்தையோட தான் போறேன். என்ன இந்த சாமியை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, லேட் ஆச்சு, திட்டிகிட்டே போவார். அந்த வார்த்தை சொல்லல. எந்த வார்த்தையோட வேலைக்கு போனோம்? காலையில கர்த்தருடைய வசனத்தோட, கர்த்தருடைய வார்த்தையோட வேலைக்கு போனோம். தொழிலுக்கு போனோம். நம்ம என்ன செஞ்சோமோ அந்த காரியங்கள் என்ன செய்யறோமோ காலை எழும்பும் போது வார்த்தையோடு போகணும். ஒரு அல்லேலூயா. மோசே எகிப்துக்கு போகிறார், வார்த்தையோடு போகிறார். வாசிக்கலாம் அடுத்த வசனம், 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புகிறாரு? ஷலாக் அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு? வார்த்தை சொல்லி அனுப்புறாரு. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உங்களை விடுதலையாக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை, listen to me, வார்த்தை. அந்த வார்த்தை எகிப்தில் என்ன செஞ்சது தெரியுமா? அந்த வார்த்தை அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தை ஆபிரகாமுக்கு வார்த்தை குழந்தையை கொடுத்தது. அந்த வார்த்தை அவனுக்கு வாழ்க்கை துணையை கொடுத்தது. அந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு பேர பிள்ளைகளை கொடுத்தது. அவன் சந்ததி சந்ததியாய் பழகி பெருகும்படி அவர் வாழ்வை ஆசீர்வதித்தது. அதனால இஸ்ரவேல் ஜனங்களை இன்றைக்கு அழிக்க முடியல. இன்னும் அவர்கள் அழியல, இன்னும் தோத்து போகல. 22 நாடுகளும் சேர்ந்து யுத்தம் பண்ணி அவரை மேற்கொள்ள முடியல. காரணம் என்ன? வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க வார்த்தை. தபார். ஆமென். தவார் வார்த்தை. அந்த வார்த்தை அவங்க கிட்ட இருக்கு. கர்த்தருடைய வசனம் அவங்க கிட்ட இருக்கு. அவங்களை அழிக்க முடியாது. ஆண்டவர் வார்த்தை உங்க இடத்துல இருக்குமானா, உன் உள்ளத்துல இருக்குமானா உன்னை அழித்து விட முடியாது. அவன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க, உன்னை காலி பண்ணிடுறேன், உன்னை தீர்த்து கட்டிடுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வார்த்தை என் கூட இருக்குது. அவர் வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கும். அந்த வார்த்தை என்னை பாதுகாக்கும். எகிப்தின் ராஜா
பார்வோன் சொல்லுகிறாரு, மோசே, ஆரோன், ஏன் உங்க வேலையை விட்டுட்டு வந்து என்கிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்கிறீங்க? உங்க சுமைகளை சுமப்பதற்கு போங்கள் என்று அவர்களை ஆளோட்டி போல நடத்த அவர்களை பிரயாசப்பட்டான் பார்வோன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோட வசனம், கர்த்தரோட வார்த்தை அவர்களுக்குள்ள இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா? அந்த வார்த்தை அங்க விடுதலை கொண்டு வந்தது. அந்த வார்த்தை அங்க வாதைகளை கொண்டு வந்தது. ஆமா, பிளேக், எல்லாம் சொல்லுங்க, பிளேக். ஆமா, வார்த்தையை விசுவாசிச்சா ஆசீர்வாதம், வார்த்தை விசுவாசிக்கலாம் ஆசீர்வாதம். வாதை, எல்லாம் சொல்லுங்க, வாதை. எகிப்துல கர்த்தர் வார்த்தைக்கு பார்வோனுடைய ஜனங்களும் யாரும் செவி சாய்க்கவே இல்லை. என் ஜனங்களை ஆராதிக்க கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன் என்று மோசே சொல்லும் போது அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். கர்த்தருடைய வார்த்தை எதிர்த்து நின்றா என்ன வரும்? எல்லாம் சொல்லுங்க, என்ன வரும்? சொல்லுங்க. சங்கீதம் 107 சங்கீதத்தில் வாசிக்குமா தான் சொல்லப்பட்டிருக்கு. 107 சங்கீதம் வாசிக்கலாம். 107 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்திர வெளியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலிருந்தும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். 9-10 வசனம், அந்த 10-11 வசனம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக யாரெல்லாம் கலகம் பண்றாங்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுறாங்களோ, அவங்க நல்லா இருக்கவே முடியாது. நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானுடைய ஆலோசனை அசட்ட பண்ணினார்கள். கர்த்தருடைய வார்த்தை நடக்காது, உனக்கு நடக்காது, உனக்கு வாய்க்காது. மோசே, நீ போயிடு, ஜனங்களை அனுப்ப மாட்டேன். கலகம் பண்ண கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து நின்றாங்க. மோசையை துரத்தி அடிச்சாங்க, ஆரோனை துரத்தி அடிச்சாங்க. நடந்து என்ன தெரியுமா? கர்த்தர் 10 வாதைகளை அனுப்பினார். அவருடைய எல்லா தலைச்சன் பெண்களும் மரித்தது. எகிப்து தேசம் கவனிங்க, தேவன் அடித்த அடிக்கு பிறகு இன்னைக்கு வரை எகிப்து தேசம் எழும்பவே இல்லை. அன்றைக்கு உலகத்தில் சர்வாதிகார நாடாயிருந்தது எகிப்து. அந்த கர்த்தர் கொடுத்த அந்த அடிக்கு பிறகு, வாதை என்ற அடிக்கு பிறகு இன்னைக்கு வரை எகிப்து எழும்பவே இல்லை. நார்த் வட மாநிலத்தில் கிராமங்கள் எப்படி இருக்கும்? அவன் வீடு பூசி இருப்பான், பாதி வீடு பூசாமல் இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. எகிப்து தேசத்தினுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்து அப்படிதான் இருக்குது. அதனுடைய மேன்மை எல்லாம் விழுந்து போயிற்று. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள், ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள். அந்த காலத்திலும் மரண இருள். யார் தான் மரண இருள் சூழ்ந்து கொள்கிறது? கர்த்தருடைய வார்த்தை அசட்டு செய்வாயானால், கர்த்தருடைய வார்த்தை அசட்டை செஞ்சு வீட்லயே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் கர்த்தருடைய வார்த்தை கேட்காம நான் வீட்லயே இருந்துடலாம், மாசம் ஒரு முறை போலாம். கர்த்தருடைய தேவ ஜனங்களோடு ஐக்கியப்படுவதற்கு பதிலாக அப்படியே ஐசோலேட்டடா இருக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்பெல்லாம் பார்த்துக்கலாம். சாக்கு போக்குகளை, உலக பிரகாரமான காரியங்களை. இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்ல, இன்னைக்கு துணி துவைக்க வேண்டி இருக்குல்ல. துணி துவைக்கிறதா வேலை லீவ் போட்டு துணி துவை. சர்ச்ச ஆராதனை கர்த்தருடைய வார்த்தையை தடுக்கிறானா அது பேய் பண்றது. அதுக்கு நீயும் உடந்தையா இருக்கிற. ஆமா ஆமா இல்ல, ரொம்ப டயர்டா இருக்குல்ல. பேய் சொல்ற பொய்களுக்கெல்லாம் செவி சாய்ப்பாயானால் கர்த்தருடைய வார்த்தை தான் உன்னை ஆசீர்வதிக்குது, வாழ வைக்குது. அந்த வார்த்தை தான் உனக்கு பலனை கொடுக்குது. கர்த்தர் அந்த வார்த்தையினால தான் உனக்கு இடை கட்டுகிறார். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? பணத்தை பெருசா பாக்குற. வசனம் தான் ஆபிரகாம். கவனிங்க, ஆபிரகாம் வனாந்தரத்துல தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை செல்வ சீமானாய். தினந்தோறும் அவர் வார்த்தையை வாசித்து ஜெபம் பண்ணுவாயானால் அந்த வார்த்தை உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை செல்வ சீமானா மாற்றும். ஆனா உனக்கோ இல்ல இல்ல, எனக்கு பணம் தான் முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை முக்கியம் இல்லை. நீ கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினா அந்தகாரம். எல்லாம் சொல்லுங்க, அந்த காரம். என்ன காரம்? சாப்பாடுல போடுற காரம் இல்லை. அந்த காரம் என்ன தெரியுமா? இருள். இருள் உன்னையும் குடும்பத்தையும் பிடிச்சுக்கும். கர்த்தருடைய வசனம் தான் வெளிச்சம், கர்த்தருடைய வசனம் தான் லைட்டு. அப்பதான் உன் வாழ்க்கை பிரைட்டு. இதுக்கு விளங்கிட்டா டியூப் லைட்டுக்கு கண்ணு தெரிஞ்சிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டியூப் லைட். ஏன் டியூப் லைட் சொன்ன?
நான் உங்களை சொல்லல. டியூப் லைட் என்ன, ஆனா எரிஞ்சிரும். புரிஞ்சுச்சா? இன்னைக்கு பல நேரங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகருடைய கண்கள் திறக்கப்படலை. இன்னைக்கு அநேகரோட வாழ்வு ஆசீர்வாதமா இல்லாத காரணம் தெரியுமா? அந்த காலத்துல காரணம் தெரியுமா? வார்த்தையை அசட்டை பண்றாங்க. உலகம் தான் சொல்லும், ரெஸ்ட் எடுமா, இன்னைக்கு கரிசோறு சாப்பிட்டு அப்படியே தூங்கலாம். அந்த காலத்துல பேய் உன்னை வைக்க விரும்புறோம். கர்த்தரோட வார்த்தை தான் வெளிச்சம், அதுதான் உன் வாழ்க்கை பிரைட் ஆகுது என்ற வெளிப்பாடு நமக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அசட்டை பண்ணினவர்கள், கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணினவர்கள், கர்த்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவர்கள் என்ன ஆனாரலாம்? அந்த காரத்திலோ முதல்ல அந்த காரம் எல்லாம் சொல்ல, முதல்ல என்னது அந்த காரம், அதுக்கு அடுத்தது மரண இருள். அந்த காரனாலே முடிஞ்சிச்சு. அடுத்தது அந்த காரம் வந்த பிறகு என்ன வருதான்? மரண இருள். அந்த மரண இருள் பயங்கரமானது. எந்த நேரத்தில் மரணம் வரும்னு தெரியல. எப்படி ஆக்சிடென்ட்ல போவாங்களா, வியாதி வந்து போவாங்களா, ஹார்ட் அட்டாக்ல போவாங்களா தெரியல. மரண இருள் வைக்கப்பட்டு இருந்து ஒரு நைட் எகிப்து நடந்த ஒரு நாள் ஒரு இரவு சங்கார தூதன் வந்தான். ஒரே நாள்ல எல்லா வீட்லயும் சாவு இல்லாத வீடே இல்லை. ஒரே நைட்டு எகிப்துடைய சரித்திரத்தை புரட்டி போட்டது. ஒரே இரவுல மரண இருள் எல்லா வீட்டையும் கவி கொண்டது. சங்கார தூதர் எல்லா தலைச்சை பிள்ளைகளையும் சங்கரித்தான். ஆடு மாடு ஒட்டகை எல்லா தலைச்சை பிள்ளைகள் எல்லாம் மரித்து போயிட்டு ஒரே நாள்ல பெரிய அடக்கம், மரண ஓலம். அடுத்த நாள் அடக்க ஆராதனை, கல்லறைக்கு இடம் இல்லை, சுடுகாடு நிரம்பிடுச்சு. ஜனங்களை புதைப்பதற்கு இடம் இல்லாத அளவு அந்த காரம். நம்ம ஊர்லாம் மரணம் வந்தா மேலக்காரனை கூப்பிடுவாங்க. இப்ப மேலக்காரன் எதிரி வீட்டில் போய் வாசிப்பான். எக்ஸாம்பிள் சொல்றேன், எவ்வளவு வேதனை. எகிப்து தேசமே கண்ணீர் சிந்தின நாள் அது. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள், கர்த்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினார்கள், கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து நின்றார்கள். அந்த காலத்தில் மரண இருளில் வைக்கப்பட்டு ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அதோட விட்டானுங்களா? நாங்க இஸ்ரவேலர் மேற்கொள்ளுவோம், இஸ்ரவேல் ஜனங்களை போக விட மாட்டோம், அவர்களை வனாந்தரத்துக்கு போயிட்டு அவங்களை அடிச்சு உடைச்சாது திருப்ப கொண்டு வருவோம் என்று சொல்லி அவர்களை சேஸ் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரம் போய் கொண்டிருக்கிற ஜனங்களை அவர்களை மேற்கொள்ளும்படியாக ரதங்களோடு குதிரைகளோடு புறப்பட்டு போனார்கள். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் செங்கடலிலே மறிச்ச பிறகு அடக்கம் பண்ணுவாங்க. ஆனா செங்கடல்ல உயிரோடு இருக்கிறவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். நான் சொல்றது புரியுதா? செங்கடல்ல உயிரோடவே அமிழ்ந்து போனார்களாம், குதிரைகளோடு ரதங்களோடு அமிழ்ந்து போனார்கள். வார்த்தை எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி அவளை எகிப்திலிருந்து கர்த்தர் கானான் தேசத்துக்கு, ஆசீர்வாதமான தேசத்திற்கு கர்த்தர் அவளை அழைத்து கொண்டு போனார். வார்த்தை விடுதலை கொடுத்தது. ஆமென் எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை விடுதலை. அந்த வார்த்தையை மோசே அறிக்கை செய்தார். 3 காரியங்களை சொன்ன. ஆபிரகாம் விசுவாசித்தார், மோசே அறிக்கை செய்தார். ராஜாவுக்கு முன்னாடி சொன்னார், ஜனங்களுக்கு முன்னாடி சொன்னார், என் ஜனங்களை ஆராதிக்க விடு, கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். ஷலாக், நான் வார்த்தையோட வந்திருக்கிறேன், அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன், வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது, என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்று பார்வன் பிடித்து கொண்டிருந்தான். எதிர்த்து நின்றவங்க மாண்டு போனார்கள், மடிந்து போனார்கள். அல்லேலூயா. மோசே அறிக்கை செய்தான், வார்த்தை பேசிக்கொண்டே இருந்தார். ஒண்டர், கர்த்தர் ஒண்டர்லேண்ட், கர்த்தர் ஒண்டர் என்ன செய்தார்? கர்த்தர் செய்த அதிசயம் தெரியுமா? செங்கடலை 2ஆய் பிளந்தார். ஆமென். கர்த்தர் செங்கடலை 2ஆய் பிளந்து மட்டுமல்ல, தண்ணில நடந்து போல, வனாந்தரத்தில் நடந்து போல, வெட்டாந்தரையில் நடந்து போனார்களாம். அல்லேலூயா. வெட்டாந்தரையில். ஆமென். கர்த்தர் கடலை பிளந்து வெட்டான் தரையில நடக்க பண்ணாரு. நடந்து கானான் தேசத்துக்கு கர்த்தர் அவளை கொண்டு போய் சேர்த்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பற்றி கொண்டு கர்த்தருடைய வார்த்தை பிடித்து கொண்டிருப்பாய். ஆனால் எங்க there is no way, God will make a way. எங்க வழியில சொல்ற கர்த்தர் அங்க வழியை உண்டு பண்ண முடியும். கடல்லையும் கர்த்தர் ரோடு போடுவாரு, ரூட்டு போடுவார். எல்லாம் சொல்ல, ரூட்டு போடுவாரு, ரோடு போடுவாரு, கோடு போடுவார், எல்லாம் செய்வார். ஒரு ஆமென்.
விலகி கொண்டு வர்றோம். ஆமென். சில சொல்லுவாங்க எனக்கு வழியே இல்லை. வழி இல்லைன்னு யார் சொன்னது? வார்த்தையில வழி இருக்கு. வார்த்தைக்குள்ள வழி இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைக்குள்ள வழி இருக்கு. வார்த்தைக்குள்ள அற்புதம் இருக்கு. வார்த்தைக்குள்ள அதிசயம் இருக்கு. அந்த வார்த்தையை மோசே பேசினான். ஆமென். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல நடந்து வருகிறார்கள். நடந்து வரும்போது அடுத்த என்ன சாப்பிட்றது? எகிப்தில் நல்லா சாப்பிட்டோம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாம் சாப்பிட்டோம். வனாந்தரத்தில் என்ன சாப்பிட்றது? கர்த்தர் வானத்தில் மன்னாவை கொடுத்தார், தூதரில் அப்பத்தை கொடுத்தார், காடைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். வான மன்னாவால் அவர் போஷித்தார், உங்களையும் போஷிப்பார். ஆமென். அல்லேலூயா. வார்த்தை, வேர்டு, வேர்டு. கர்த்தர் மன்னாவை கொடுத்தாரா? வார்த்தை கொடுத்தது. இல்லை சொல்லுங்க, வார்த்தை கொடுத்து அவர் அனுப்பின வார்த்தை அவர்களுக்கு மன்னாவை கொண்டு வந்து, பிரெட்டை கொண்டு வந்துச்சு. ஆமென். ஆமென். அந்த இடத்துல அவர்கள் தேவனை ஆராதிச்சு கொண்டார்கள். அல்லேலூயா. தேவனை தொழுது கொண்டார்கள். தேவன் அவங்க வாழ்வில் போதுமானவராக இருந்தார். ஆமென். மூன்றாவது யோசேப்பின் காரியத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடு பேசுகிறார். ஆதியாகமம் 37. கர்த்தர் ஆதியாகமம் 37 கர்த்தர் யோசேப்போடு பேசுகிறார். சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். விஷன், நைட் விஷன். சொப்பனத்தில் கர்த்தர் பேசுறார். யோசேப்பே, நீ கனித்தரு செடியா மாற போற. சூரிய சந்திர 11 நட்சத்திரங்களை வணங்கும். அவனை அரிக்கட்டு நின்றது. அவனுடைய சகோதரர் எல்லா அரிக்கட்டுகள் எல்லாம் அவனை வணங்கி நின்றது. இந்த வார்த்தைகளை சகோதரத்தை சொன்னான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது சகோதரர்களுக்கு பொறாம வந்துச்சு. நீ என்ன துரத்தரம் பண்ணுவாயா, நீர் எங்களை ஆளுவாயா என்று சொல்லி கோவமா அந்த வார்த்தை நிமித்தம், அவன் கண்ட சொப்பனத்தை நிமித்தம் அவனை பகைத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொன்னதுனால பகைச்சாங்க. அவங்க தான் சண்டை போடுறாங்கன்னு தெரியுது. இந்த யோசேப்பு சும்மா இருந்தானா? சின்ன பையன், கொஞ்சம் முதிர்ச்சி இல்லை. கர்த்தர் கொடுத்த வார்த்தையெல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டே இருந்தான். ஒரு நாள் தனிமையா யோசிப்பை அவன் கையில மாட்ட உடனே யோசிப்பை பிடிச்சி, நான் உன்னை குழியில போட்டுறோம், இல்லை கொண்டு போட்டுறோம். எப்படி உன் தரிசனங்கள், உனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைலாம் எப்படி நடக்குது பார்க்கலாம் என்று சொல்லி யோசிக்கிறாங்க. உன் சொல்லட்டோமா, கர்த்தரோட வார்த்தை இருந்தா யாரும் உன்னை கொலை செய்து போட விட முடியாது. கர்த்தரோட வார்த்தை உனக்குள்ள இருக்குமா, உன்னை அழுத்த விட முடியாது. கர்த்தரோட வார்த்தை உன்னை வாழ வைக்கும். ஆமென். அல்லேலூயா. என்ன செய்யறாங்க? சகோதரர்கள் பார்த்தாங்க, 20 வெள்ளிக்காசு அங்க இஸ்மவேல சந்ததி போயிட்டு இருக்காங்க. போறத பார்த்து எகிப்துக்கு ஒரு கூட்டம் போறது. இவனை கொண்டு போட்டு என்ன பிரயோஜனம்? அதனால அவனை வித்து போடலாம் சொல்லிட்டு 10 அண்ணன்கள் சேர்ந்து 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். எகிப்திலே வளருகிறான், எகிப்திலே வாழுகிறான், எகிப்திலே கர்த்தர் அவனை உருவாக்குகிறார். ஆமென். அவன் சொல்லட்டுமா, கர்த்தரோட வார்த்தை உனக்குள்ள இருக்குமானா அந்த வார்த்தை உன்னை புடம்பிடும். முதலாவது கர்த்தரோட வார்த்தையை விசுவாசித்தார் ஆபிரகாம். மோசே கர்த்தரோட வார்த்தையை பேசினான். யோசிப்பை கர்த்தரோட வார்த்தையை சுதந்தரித்தான். ஆமென். அந்த வார்த்தையிலே யோசிப்பு வாழ்ந்தான். குழியில போட்ட பிறகு யோசிப்பு என்ன சொல்லிடு மதுரமா, கர்த்தர் என்ன மேல 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 நான் கீழே விழுந்தா. தூங்கிட்டு இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கீழே விழுந்தா? இல்ல, கீழே விழல. அவன் என்ன குழியில போட்டா கர்த்தர் என்ன தூக்குவா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரர் எல்லாம் குழியில போட்டாங்க, கர்த்தர் தூக்கினார். உங்க குடும்பம், உங்களுக்கு உண்டான எல்லாம் உங்களை குழியில போட்டாங்களா? கவலைப்படாதீங்க. வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை தூக்குவார். போத்திபார் வீட்டுல வித்து போட்டாங்க. போத்திபார் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கான். பெரிய மந்திரி எகிப்துல. அவன் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். வீட்டை வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவன் மனைவி அவன் மேல பழி சுமத்தி அவனை தூக்கி ஜெயில போட்டாங்க. சகோதரர்கள் குழியில போட்டாங்க. அந்த நாட்டில் இருக்கிற மந்திரி என்ன பண்ணாரு? ஜெயில போட்டார். எங்கன்னா போடுங்கப்பா. ஜெயில போட்டாலும் சரி, குப்பையில போட்டாலும் சரி, உனக்குள்ள வார்த்தை இருக்குமானால் கர்த்தர் அந்த குப்பையில் இருக்கிற உன்னை எடுத்து கர்த்தர் கோபுரத்தில் நிற்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கும். அந்த வார்த்தை ஒரு நாள் உன்னை கீழே தள்ளாது, உன்னை வெட்கப்பட விடாது. விசுவாசிக்கிற ஒரு ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அவனை சிறைச்சாலது. கர்த்தர் அவனை உயர்த்தினார். வார்த்தையோடு நடந்தான். அவன் கண்கள்ல அவன் கண்ட சொப்பனங்கள் அவன் கண்களுக்கு முன்பாக நின்றது. சூரிய சந்திர 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கும்படி கர்த்தர் சொப்பனம் கொடுத்திருக்கா. அந்த வார்த்தை நிறைவேறாம நான் சாக மாட்டேன். அல்லேலூயா.
எகிப்தில் இருந்தாலும் யோசேப்புக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? நான் இங்க இருக்கிறேன், என்னை தேடி சகோதரர்கள் வருவார்கள், என்னை தேடி சகோதரர்கள் வந்து வணங்குவார்கள், என் தகப்பனார் தாய் வந்து என்னை வணங்குவார்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தை நிறைவேறுவதை யோசேப்பு கண்டான். அவன் சுதந்திரித்து கொண்டான், அந்த வார்த்தையோடு வாழ்ந்தான். இன்னைக்கு எதோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எந்த நினைவுகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? கர்த்தரோட வார்த்தை, அந்த வார்த்தையை சுதந்திரிச்சான். அடுத்து என்ன தெரியுமா? அவன் சிறைச்சாலை இருக்கும் போது 2 பேர் சொப்பனவது, ராஜாவுடைய வேலைக்காரங்க 2 பேர் சாப்பாடு, ராஜாவுக்கு சாப்பாடு போடுறவனும் ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்க 2 பேர்ல யாரோ ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான். அவர்கள் சிறைச்சாலை இருக்கும் போது அவளுக்கு கனவு வருது. அந்த கனவுக்கு யோசேப்பு வார்த்தை கொண்டு, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு அவளுக்கு விளக்க சொல்லுகிறான். நடந்து என்ன தெரியுமா? சரித்திரம் மாறுகிறது. 2 வருஷம், மறுபடியும் 2 years யோசேப்பு சொல்லி அனுப்புறான். என்ன சொல்லி அனுப்புறான்? திராட்சரசம் கொடுக்குறத பார்த்து மறுபடியும் ராஜா உன்னை உயர்த்துவாரு, நீ மறுபடியும் மேலே போவ, உன் ஸ்தானத்தில் ஒன்று வைப்பாரு. ராஜாவுக்கிட்ட நீ ரெக்கமெண்டேஷன் பண்ணி எப்படி ஆகில எனக்கு விடுதலை கொடுக்கும்படியா நீ ராஜாவுக்கிட்ட சொல்லு. அவன் சொல்றான், கட்டாயம் நீ சொல்லிட்டல, எனக்கு ஹெல்ப் பண்ணல, கட்டாயம் உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு போவான். வேதம் சொல்லுது, அவன் யோசேப்பை நினையாமல் மறந்துட்டான். எத்தனை வருஷம் மறந்துட்டான்? 2 வருஷம். இப்பதான் ஒருத்தன் உதவி செஞ்சதான் மறந்துட்டான். அவன் மறந்தானோ கர்த்தர் மறக்க பண்ணாரோ எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு நிச்சயம், வார்த்தை உன்னை கொண்டு போய் நிற்க வேண்டிய ஸ்தலத்தில் உன்னை நிறுத்தும். கர்த்தர் வார்த்தை சொன்னபடி அந்த வார்த்தை அவர் அனுப்பினாரனால் அந்த வார்த்தை அவர் அனுப்பின காரியமாய் வாய்க்கும், அது வெறுமையாய் திரும்பாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாவுக்கு கனவு வருது. ராஜாவுக்கு கனவுக்கு அர்த்தம் சொல்ல ஆள் இல்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, முழிச்சு கொண்டு இருக்கிறோம். மந்திரவாதி வந்தான், சூனியக்காரன் எல்லாம் சொல்றான். ராஜாவுக்கு ஒன்றும் செட் ஆகல. தயவு செய்து போயிடுங்கடா, காலையிலேருந்து கனவு சொன்னதுல எனக்கு தலைவலி தான் வந்துச்சு அப்படி சொல்லி ராஜாவே அப்செட் ஆகி உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ திராட்சரசம் தூக்கிட்டு வரான். ஒருத்தர் வேலைக்காரன் தடுக்கிறான், நில்லுடா, திராட்சரசம் கொடுக்குற, அவர் அப்செட்டா இருக்கிறாரு. ஏன் அப்செட்டா இருக்காரு? ராஜா கனவு கண்டாரா? இவன் ஒருத்தனை கனவு சொல்ல. ஐயோ அப்படியா விஷயம்? ராஜாவு காதை போய் கடிக்கிற. ராஜா, திராட்சரசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லணும். நான் ஜெயிலில் போட்டிங்களா, அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவன் எல்லா கனவுக்கும் சூப்பராக ஆன்சர் சொல்லுவான். அவன்கிட்ட வார்த்தை இருக்குது, அவன் எபிரேயன், கடவுள் வார்த்தை அவன்கிட்ட இருக்குது. ராஜா பார்க்குறான், நிஜமா அவன் சொல்ற? ஆமா, இவனுங்க எல்லாம் சொல்றது எல்லாமே புரூடா விட்டுட்டு இருக்கானுங்க, கதையா சொல்லிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நம்பாதீங்க ராஜா, நான் ஒரு ஆளை கூட்டு வரேன். சரி, வர சொல்லுப்பா. வேதம் சொல்லுது, யோசேப்புக்கு அப்பதான் முதல் முறையா யோசேப்புக்கு மொட்டை அடிச்சு அவனுக்கு ஷேவெல்லாம் பண்ணி அவனை குளிப்பாட்டி ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. சிறைச்சாலை வசரத்தோட வர முடியாது. ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும்போது டீசென்டான சூப்பரா ட்ரெஸ் போட்டு ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ராஜா கேட்கிறாரு, என்னப்பா கனவெல்லாம் கேட்டா நீ பதில் சொல்லுவியாமே? அவன் சொல்றான், கர்த்ததா உங்களுக்கு மங்களகரமான உத்தரவு அருள்வாராக. நான் அல்ல கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, நான் அல்ல கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, நான் அல்ல கர்த்தர். அவன் சொல்றான், சரிப்பா கனவு சொல்றேன், இதுதான் கேட்டுக்கோ. அவன் சொல்றான், 7 வருஷம் பசுமையான செழிப்பான 7 வருஷம், பஞ்சமுள்ள 7 வருஷம். இந்த மாடு வந்ததும் சரி, அந்த கதிர்கள் வந்ததும் சரி, அந்த கோதுமை வந்ததும் சரி, எல்லாம் 7 வருஷம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வருது. 7 வருஷம் சாபம் வருது, பஞ்சம் வருது. ராஜா என்ன செய்யணும்? இதுக்கு ஞானமா ஒரு ஆளை வச்சு இதை செஞ்சா சூப்பரா இருக்கு ராஜா, இதான் அது கனவையும் சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்லி அதுக்கான சொல்யூஷன் சொல்றான். ஆமா, வார்த்தை இருக்குமானால் உனக்குள்ள சொல்யூஷனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை கொடுத்து விளக்கத்தை கொடுத்து எப்படி செய்து முடிக்கணும், எக்ஸிக்யூட் பண்றதுக்கான பிளான்ஸை கர்த்தர் கொடுக்கிறார். இதை கேட்ட ராஜாக்கு சூப்பர். இதோட யோசேப்பிட்ட பேசின ராஜா திரும்பினார். எல்லா மந்திரிகளை பார்த்து, எல்லாம் கவனிங்க, சொல்லுங்க ராஜா, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒரு மனுஷன் இருக்கிறானா? கேட்டோன்னு எல்லாரும் ஆமாமா ராஜா, யாருன்னு மாதிரி யாருமே இல்லை ராஜா, எனக்கு அடுத்த ஸ்தானத்துல இவன் தான்ப்பா, நீங்க எல்லாம் இவனுக்கு கீழே தான்ப்பா. ஆமே, வார்த்தை சொல்லுங்க, வார்த்தை உயர்த்தும் மேல 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 மேல. யோசேப்பு இதெல்லாம் பார்த்தது எல்லாம் கீழே. ஒருத்தன் தூக்கி ஜெயில போடுறான்,
ஒரு கூட்டமே தூக்கி குழியில போடுது. ஆனா கர்த்தரோட வார்த்தை என்ன பண்ண தெரியுமா? சிங்காசனத்துல உட்கார வைக்குது. ஒரு ஆமை மகளே, தினந்தோறும் வசனத்தை வாசித்து தியானித்து அந்த வார்த்தையை உச்சரி, அந்த வார்த்தையை வசனித்து, அந்த வார்த்தையை விசுவாசித்து, அந்த வார்த்தையை பேசு. அந்த வார்த்தை உன்னை வாழ வைக்கும். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள செய்யும், அணைத்துக் கொள்ள செய்யும். ஆபிரகாம் தம்முடைய குமாரனாய் ஈசாக்கு என்ற வார்த்தையை அணைத்துக் கொண்டது போல கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தையை நீ அணைத்துக் கொள்ளும்படி உனக்கு செய்யும். ஒரு ஆமென். கர்த்தர் கொடுக்க தீர்க்க வார்த்தைகளை பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை, அவங்க கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீ அணைத்துக் கொள்ளும்படி, நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்யும். அல்லேலூயா. வார்த்தை எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை. அல்லேலூயா. அதனால பழைய பாடல், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையில கர்த்தர் அற்புதத்தை வச்சிருக்கிறார், வார்த்தையில் அதிசயத்தை வச்சிருக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி, ஆமென். யோசிப்பு வாழ்க்கையில கர்த்தர் தான் சொன்னார், God sent his word. அவர் வசனம் யோசேப்பை புடமிட்டது. வசனம் சொல்லு, சங்கீதத்தில் வாசிக்கும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டதாம். புடமிட்டு அவனை உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென். வேர்ட் பிகம், இந்த நடந்தது தெரியுமா? வார்த்தை நம்ம இதெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா வேர்ட் பிகம் வீட், அப்பமா மாறிச்சு. வார்த்தை தான் அவளுக்கு அப்பமா மாறிச்சு. வேர்ட் பிகம் வெல்த், வெல்த். கர்த்தருடைய வசனம் தான் அவங்களுக்கு செழிப்பா ஆசீர்வாதமா மாறிச்சு. வேர்ட் பிகம் ஜாப், ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம என்னன்னா சொல்லலாம், கர்த்தருடைய வசனம் தான் உங்களுக்கு வாழ்வில் உருமாற்றமா. நீங்களாம் அற்புதத்துக்காக கேட்குறீங்க, நான் சொல்லட்டுமா? நீங்க அற்புதத்துக்காக கேட்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு எனக்கு வார்த்தை தாங்கப்பா, வார்த்தை தாங்கப்பா, வசனம் தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, வசனம் தாங்கப்பா. கர்த்தரோட வார்த்தை தான் அற்புதமா மாறும், வார்த்தை தான் ஆசீர்வாதமா மாறும், வார்த்தை தான் உயர்வா மாறும், வார்த்தை தான் மகிமையா மாறும், வார்த்தை தான் வாழ்வில் எல்லாமாய் மாறும். விலகி கொண்டவங்க புரிஞ்சு கொண்டவர். அல்லேலூயா. ஆமென். வார்த்தை எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் வார்த்தை. தினந்தோறும் அந்த வசனத்தை வாசித்து, அந்த வார்த்தையை விசுவாசித்து, அந்த வார்த்தையை பேசணும். ஆமென். நம்ம நினைச்சிருக்கேன், பைபிள் படிக்கிறது குழந்தை விளையாடிட்டே இருக்குது. பைபிள் படிக்கும்போது, நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன், விளையாடாத, சத்தம் போட, அமைதியா இருக்கு. சத்தமா வாசிங்க, குழந்தைக்கு காது கேட்கும். வயிற்றுல இருக்கிற 3 மாச கர்ப்பமே, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையே காது கேட்குன்னா அவங்க பிள்ளைக்கு காது கேட்கும். சத்தமா வாசிங்க, வசனத்தை வாசிங்க. அந்த வசனம் அந்த பிள்ளை வாழ்வில் ஆட்டோமேட்டிக்கா கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் திடீர்னு அந்த வசனத்தை பேசும். அல்லேலூயா. நான் பார்த்துருக்குறோம், ஃபெய்த்லின் பக்கத்தில் இருப்பா, குழந்தை படுத்துருப்பா, வசனத்தை வாசிப்போம். திடீரென்று அவ வளரும் போதே திடீரென்று ஒரு சில மாதங்கள் தான் ஆயிற்று, அவ அப்பா அம்மான்னு கூட சொல்லலை, அது கூட அவர் வரல, திடீர்னு ஒரு வார்த்தை பேசுவா. வசனத்துல இருக்கிற ஒரு வார்த்தை, ஏன்னா அவ கேட்ட வார்த்தை அவக்குள்ள பதிஞ்சிருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, கர்த்தருடைய வசனத்தை பேசுங்க, கர்த்தருடைய வசனத்தை அறிக்கையிடுங்க, விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க. நீங்க சுதந்திரத்துக் கொள்ளுவீங்க. அந்த வார்த்தையை நீங்கள் வாழ்வீர்கள், அந்த வார்த்தையில் நிலைத்திருப்பீர்கள். அந்த வார்த்தை உங்களை உயர்த்தி 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 மேல உங்களை கொண்டு போகும். ஆமென். குழியில போட்ட கூட்டம் உண்டு. அந்த குழியில போட்ட கூட்டமே இப்ப அண்ணாந்து பாக்குது. அவன் சகோதரர்களே அவள் அண்ணாந்து பார்க்கறாங்க, அவங்க அப்பா அண்ணாந்து பார்க்கறாங்க. பைபிள்ல முதல் ரிவைவ், எழுப்புதல், ரிவைவ் என்ற வார்த்தை எழுதப்பட்டு எங்க தெரியுமா? ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. வேதத்துல வாசிக்கும் போது யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 27, 22 வசனத்துல வாசிக்கும் போது அவன் அனுப்பின வண்டில்கள், அது மாத்திரமா அவன் அனுப்பின ரதத்தை எல்லாவற்றையும் யாக்கோபு பார்த்த உடனே அவனோட ஆவி உயிர்த்தது. அவன் அப்படியே மூஞ்சித்து போய் உட்காண்டானா, அப்படியே ஷாக். என் குமாரன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். இதுவரை யாக்கோபு அழுதுட்டு இருந்தான். என்ன தெரியுமா? என் பையன் எவ்வளோ கனவு சொன்னானே, இந்த கனவெல்லாம் நடக்குமா நடக்குமா நடக்குமா, அவன் கனவெல்லாம் சொன்னானே, இப்போ அவன் பையன் செத்துட்டானே நினைச்சிட்டு இருந்தான். இல்ல, அவர் கொடுத்த தரிசனம் வார்த்தை சாகல, எகிப்தில் அது உயிரோடு இருக்குது. வார்த்தை சாகல, வார்த்தை உயிரோடு இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை. சொல்லுங்க, வார்த்தை உயிரோடு காணாம போச்சு நினைச்ச, இல்ல, அது எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருக்குது. அவன் வார்த்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நீங்க வாழ்ந்தா வார்த்தையோடு வாழணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, வார்த்தையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் வாழ்றதே வார்த்தையில தான்ப்பா.
என்னங்க நல்லா தான் சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லுங்க. நான் வாடுறதே வார்த்தையில தான். ஏசு அதெல்லாம் சொன்னார். என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயில புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். யோசேப்பு விளக்க சொல்லும் போது ராஜா எனக்கு என்ன சன்மானம் கொடுப்பாரு சொல்லி அவன் சொல்லல. ஒருவேளை ராஜா ஒருவேளை கேட்டுருக்கலாம் யோசேப்பிட்ட. கவனிங்க, யோசேப்பிட்ட ராஜா நல்ல வேலைப்பா, சூப்பர்ப்பா, நல்லா கனவுக்கு நீ அர்த்தம் சொல்லிட்டு, சரி உனக்கு எதனா ஹெல்ப் பண்ணோமா? ஆமா ராஜா, ஜெயிலில் இருக்கிற தயவுசெய்து எங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க சொல்லியிருப்பான்ல. ராஜா என்னன்னு கேட்கல, ஆனா அந்த வார்த்தை அவனை உயர்த்தினது. யோசேப்பிட்ட கேட்டிருந்தா அவன் விடுதலை ஆக்குங்கன்னு கேட்டிருப்பான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவன் எதுவுமே கேட்கல. அந்த வார்த்தையே ராஜா சொன்னாரு. அவனுக்கு பதவி உயர்வை கொடுத்த, ஜெயிலில் இருக்கிறவன் அவனுக்கு அரண்மனையில அதிகாரியா வச்சு அரண்மனையை கொடுத்து, கவனிங்க, அவன் வீடு கட்டல, கர்த்தர் வீடு கொடுத்தாரு. ஆமே, விலகி கொண்டு போறாமே. இப்பதான் கண்டு, ஆமா பாஸ்டர், ஐயோ இந்த பாயிண்ட் தெரியாம போயிடுச்சு. ஆமா, கர்த்தர் அவனுக்கு அரண்மனை கொடுத்தாரு. பைபிள் நீங்கெல்லாம் இந்த காலத்துல நெக்லஸ் போடுறீங்க. ராஜா எகிப்து தேசத்துல ராஜா அவன் கழுத்துக்கு நெக்லஸ் போட சொன்னாரு, அவன் கைக்கு மோதிரத்தை போட சொன்னாரு, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து போட சொன்னாரு, கால்களுக்கு பாதரட்சை போட சொன்னாரு, என்னுடைய ரதத்துல ஒரு ரதத்தை அவனுக்கு கொடுத்து சொன்னாரு. யோசேப்புக்கு கர்த்தர் ரதத்தை கொடுத்தாரு, அரண்மனையை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு ராஜாவே பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாண செலவுல அவ்வளவு மிச்சம் இல்லை. எத்தனை ஆயிரங்கள் செலவு, லட்சங்கள் செலவு பண்ணி எல்லாம் ராஜா செலவுல. எல்லாம் சொல்லுங்க, ராஜா செலவுல. யோசேப்பு என்ன செலவு பண்ணா சொல்லுங்க? இல்ல செலவு பண்ணதா யோசேப்பு என்ன இருக்குது? வார்த்தை வாழ வைக்குதுங்க, வார்த்தை ஆசீர்வதிக்குதுங்க, வார்த்தை நன்மையை கொடுக்குது, உயர்வை கொடுக்குது, மேன்மையை கொடுக்குது. அந்த வார்த்தையோடு இருக்கிறவனுக்கு தான் கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுக்கிறார். நீ வார்த்தை வாசித்து கொண்டே, தியானிச்சு கொண்டே, பேசிக்கொண்டே, விசுவாசித்து கொண்டே இரு, அறிக்கை செய்து கொண்டே இரு. அந்த வார்த்தை உன் வாழ்வு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். மனுஷன் அல்ல, அந்த வார்த்தையே உன்னை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை தான் அவரு. அந்த வார்த்தையானவர் தான் உனக்குள்ள வாழுகிறாரு. அந்த வார்த்தையானவர் உனக்குள்ளேயே இருக்கிறாரு, உன் கூடவே இருக்கிறாரு. என் கூடவே இரும் பாட்டு பாருங்கல்ல, அவர் எப்படி உன் கூட இருக்கிறாரு? வார்த்தையா உன் கூட இருக்கிறாரு, வார்த்தையா உனக்குள்ள வாழுறாரு. விளங்கி கொண்டவர். அல்லேலூயா. ஆமே. ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கு நமக்கு தேவை வார்த்தை, ஃப்ரெஷ் வேர்ட், ரேமா வேர்ட். ஆமே. அவர் ஷலாக், அவர் அனுப்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையை கர்த்தர் உனக்கு அனுப்புகிறார். ஷலாக், தவார், எல்லாம் ரெண்டு நின்று இருக்க இடத்துல கண்களை மூடி அவர் வார்த்தை, இப்படி வார்த்தையினால என்ன திருப்தி ஆக்குங்கப்பா. இந்த வார்த்தை எனக்கு நேரம் அனுப்புங்க ஆண்டவரே. மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்க என் ஆத்துமாவை இந்த வசனத்தின்படி உயிர்ப்பியும். இருக்கிறத எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய வார்த்தை உன்னை சந்திக்க போகிறது. இப்போது கர்த்தர் ஆவியில ஒரு வார்த்தையை படுகிறார். கர்த்தர் இப்போது ஆவியில உன் வார்த்தையை கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்புகிறார். கர்த்தருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. உனக்கு தேவை வார்த்தை மகளே, உனக்கு தேவை வார்த்தை, உனக்கு தேவை வார்த்தை. கர்த்தர் உனக்கு அற்புதத்தை, அதிசயத்தை வார்த்தை என்ற ஃபார்ம்ல தான் கர்த்தர் கொடுக்கிறார். வசனத்துல தான் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், நன்மை வச்சிருக்கிறார், உயர்வை வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நீ அணைத்துக்கொள், ஏற்றுக்கொள், சுதந்திரித்துக்கொள். ஏகமசரபடலரபா. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? நன்றி அப்பா, இரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க. இந்த வார்த்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க. ஒரு வார்த்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கேட்கலாமா? ஓ ஹalleluya 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 ஹalleluya. இந்த வார்த்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க. Thank you Jesus, thank you Jesus, hallelujah 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 hallelujah. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கேளுங்க, கர்த்தர் கேளுங்க, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மகளே கேள், ஆண்டவர் எனக்கு என் சூழ்நிலைக்கு இதுதான் என்னுடைய ஜெப குறிப்பு, இதுதான் என்னுடைய கண்ணீர், இதுதான் என்னுடைய கண்ணீர் ஆண்டவரே, இதுதான் என்னுடைய இயலாமை. மகளே ஆண்டவர்கிட்ட அழுது பெற்றுக்கொள், மகனே ஆண்டவர்கிட்ட அழுது பெற்றுக்கொள், கேட்டு பெற்றுக்கொள்.
உன் உள்ளத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்று. உன் விண்ணப்பத்தை வேண்டுதல் ஆண்டவர் சமூகத்துல ஊற்று. தேங்க்யூ ஜீசஸ். கேளு, ஆண்டவர் யாக்கோபு அப்படிதான் அழுதான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை போக விட மாட்டாண்டவரே, உங்களை போக விட மாட்டாண்டவரே. ஆண்டவர் கால்களை பிடித்து கொண்டு அவன் கதறினான், கண்ணீர் சிந்தி கத்தரை அவன் மேற்கொள்ள அவன் பிரயாசப்பட்டான். கர்த்தர் சொன்னாரு, பொழுது விடுகிறது, நான் போகட்டும். தூதரானவரோட அவன் போராடி மேற்கொண்டான் வேதம் சொல்லுகிறது. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவர் சொன்னாரு, இனிமே உன் பேர் யாக்கோபு என்னப்படாம இஸ்ரவேல் எனப்படும். கர்த்தர் வார்த்தை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இன்றைக்கு கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஏ ஹாசரா சரா லாரா தாரா படாபா. கேளு, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு மினிஸ்டர் பண்ண கர்த்தர் வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு ஊழியம் பண்ண கர்த்தர் வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க ஜெபிக்கிற இடத்துல, அதே இடத்துல அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது, அவருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது, அவருடைய வார்த்தை இறங்கி வருகிறது. புல்லின் மேல் இறங்குகிற பணியை போல கர்த்தருடைய வசனம் இறங்குகிறது, கர்த்தருடைய வார்த்தை இறங்குகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார், அனுப்பி அவளை குணமாக்குகிறார். கர்த்தர் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குறார். மகளே, கர்த்தருடைய வசனம் உனக்கு நேராகி வருகிறது, கர்த்தருடைய வசனம் நேராகி வருகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு பேசினார். வேதம் சொல்கிறது, ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவன் தூதரானவரோட போராடி மேற்கொண்டான், தன் பலத்தினால் போராடி மேற்கொண்டான். அவர் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்தில் நம்மோடு பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் கர்த்தர் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். வார்த்தை கொண்டு அவர் சந்திச்சார். வெறும் கோலும் கையுமாக புறப்பட்டு போன அந்த யாக்கோபை கர்த்தர் பார்த்து சொன்னார், யாக்கோபே, யாக்கோபே, நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். உன் சந்ததி கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கை இடம் கொண்டு நீ பெருகுவாய். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி யாக்கோபே, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். காபா காபா தாராபா. கர்த்தர் இன்றைக்கு இப்போது உன்னோட பேசுகிறார். ஏ காபா லாபா ராபா. அவர் கர்த்தரோடு பேசுகிறார். அவர் உனக்கு கொடுத்த வார்த்தையை இப்ப கர்த்தர் நிலைப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். ஏ காபா தாரா பாதா ராபா. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். ஏ காபா தாரா பா. கர்த்தர் யாக்கோவோடு பேசினார். ஆதியாகமம் 28 வாசிக்கும் போது 11 முதல் 22 வரையில் வாசிக்கும் போது கர்த்தர் பேசினார், உன்னோடு பேசுகிறார். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கு தருவேன். ஓ காபா 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 ராபா. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கை இடம் கொண்டு பெருகுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஏ கதராபா. என் ஜனமே, இஸ்ரவேல் என் ஜனமே, நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்கிட வேண்டாம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஏ ஹாதா ராபா. ஒரு அபிஷேகம் மூடுது, ஒரு அபிஷேகம் மூடுது, ஒரு வல்லமையான அபிஷேகம் உன்னை மூடுது. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உன்னை மூடுது. ஏ கபா தாபா 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 தாபா. அவர் வார்த்தையை அனுப்புகிறார், வார்த்தையை அனுப்புகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. காபா தாபா 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 தாபா. ஓ ஷாபா லாபா தாரா பகாதா ராபா தாரா. அவர் வார்த்தையை யாருக்கு அனுப்புகிறாரோ அவங்க வாழ்வுல தான் அற்புதம் நடக்கும், அவங்க வாழ்ல அதிசயம் நடக்கும். வார்த்தையோடு இருக்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஏ காபா தாபா தாபா ராபா காதா ராபா தாரா பாலா ராபா தாரா பாடா பா. ஷாலா ஹதரா 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 படா 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 பா. இப்போது 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 ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லா பலவீனங்கள் மாறுகிறது, சுகவீனங்கள் மாறுகிறது, எல்லா ஹார்மோனல் சேஞ்சஸ். கர்த்தர் இப்போது எல்லா ஹார்மோனல் சேஞ்சஸ், ஹார்மோன்களுக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் உன் நரம்புகளுக்குள்ள, தசை நாறுகளுக்குள்ள, உன் எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய ஜீவன், உன் கர்ப்பத்துக்குள்ள கர்த்தருடைய ஜீவன், உன் எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய ஜீவன், உன் தசை நாறுகளுக்குள்ள கர்த்தருடைய ஜீவன், உன் குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய ஜீவன், உன்னுடைய கணவருக்குள்ள கர்த்தருடைய ஜீவன், உன்னுடைய மனைவிக்குள்ள கர்த்தருடைய ஜீவன், உன் பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய ஜீவன். ரட்சிப்பு, சுகம், ஆசீர்வாதம், நன்மை, இம்மைக்கு மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள். அபிஷேகம் வருகிறது, வல்லமை வருகிறது, ஊழியங்கள் வருகிறது, தரிசனங்கள் வருகிறது, வெளிப்பாடுகள் வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க.
பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. காபா 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 ராபா தாபா. அவர் தமது வசனத்தை அனுப்பி, அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார். பெற்றுக்கொள், வார்த்தையை பெற்றுக்கொள். Thank you, Lord. இருக்கிற இடங்கள்ல கர்த்தர் நம்ம இடத்துல பேச அமைதியா இருக்கலாமா? வாயத்தோட சத்தம் போடாதீங்க, அவர் பேசட்டும். கர்த்தாவே, என்னோட பேசுங்க. கர்த்தர் உனக்கு தரிசனங்களை கொடுப்பார். இப்போது கர்த்தருடைய தரிசனங்கள் உனக்கு உண்டாகிறது. இன்றைக்கு இரவு கர்த்தர் உனக்கு வார்த்தைகளை கொடுப்பார். அவர் உனக்கு கொடுக்கிற வார்த்தையை கர்த்தர் உனக்கு உள்ளத்துல, உள் மனசுல கர்த்தர் நினைப்பூட்டுவார். இன்றைக்கு வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் வார்த்தை கொண்டு கர்த்தரனோடு பேச போகிறார். அவர் வார்த்தை உன்னை சந்திக்கும். அவர் வார்த்தையை உனக்கு அனுப்புகிறார். இன்றைக்கு அவர் வார்த்தை உனக்கு வருது மகளே, மகனே. அவர் வார்த்தை இன்னைக்கு உனக்கு உள் வருகிறது. அவர் வசனத்தை அனுப்புகிறார். உன்னை குணமாக்குகிறார், உன்னை விட்டுவிக்கிறார், உன்னை ஆசீர்வாதமா மாற்றுகிறார். அமைதியாக மைல்டா சுகரோ கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு பயபக்தியோடு ஆயத்தமா காத்திருக்கு. பார்க்கலாம். Thank you. Thank you. Thank you, Jesus. Shakadarabada. Thank you. Thank you. கர்த்தர் தரிசனத்தை காண்பிக்கிறார். கர்த்தர் திறக்கிறார். திறவுகோலில் கர்த்தர் காண்பிக்கிறார். கர்த்தர் திறக்கிறார். அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். பூட்டப்பட்டதை கர்த்தர் திறக்கிறார். ஏற்கனவே அது பூட்டப்பட்டிருக்குது. உன் சிந்தையில் அது பூட்டப்பட்டிருக்குது. மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நடக்காது, முடியாது, மாறாதுன்னு. அது பூட்டப்பட்டிருக்குது. கர்த்தர் சாவியை காண்பிக்கிறார், திறவுகோலை காண்பிக்கிறார். கர்த்தர் திறக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். இன்றைக்கு கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சாவியை கொடுக்கிறார். கர்த்தர் வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் உன் வாயில வைக்கிறார். உள்ளத்துல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. பயப்படாதே, கலங்காதே. உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். யாக்கோபுக்கு கொடுத்த தரிசனத்தைப்படி கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுப்பார். தேவதூதர்கள் ஏறுகிறதை இறங்குறதை நீ காண்பாய். இதிலும் பெரிதானவைகள் நீ காண்பாய். கர்த்தாவே, உம்முடைய மக்களோடு, உம்முடைய ஜனத்தோடு இது பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி. கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. நீ கொடுத்த உயர்வுக்காய், மேன்மைக்காய், கனத்துக்காய் உமக்கு நன்றி. உடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லையில்லா நன்மைகளை, கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடுங்க. கர்த்தருடைய உயர்வுகள், மேன்மை உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும். காபா 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 ராபா தாபா 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 ராபா தாபா
ரேபா ஹாலா கதா ராதா ராகா தாரா பாதா ராபா தாரா பாதா ராபா ராபா. அவருடைய வசனம் இறங்குகிறது, அவருடைய வார்த்தை இறங்குகிறது. ஷலாக், கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார், கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார். தரிசனங்கள், ராக்கால தரிசனங்கள் உங்க மேல வருகிறது. தரிசனங்கள், தரிசனங்கள், வார்த்தைகள், வார்த்தைகள், வெளிப்பாடுகள் உங்களை நிரப்புவதாக, நிரப்புவதாக, இயேசு நாமத்தை நிரப்பதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எல்லா தடைகள் மாறுவதாக. ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா.